ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில், பாரமார்த்திக ஸ்வரூபத்தில் தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவனாக அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ அவனே இந்த வியாவகாரிக ஜகத்தில் தர்மஸ்வரூபமாக இருப்பவன். இன்றைய இந்த 29வது வகுப்பு மகாபாரத கிரந்தத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சாஸ்திரத்திலேயே மிக கடினமான வேதனையை ஊட்டக்கூடிய கதையில் ஒன்று. மனிதனினுடைய ஆசையும் அகங்காரமும் இணைந்து தர்மத்தின் சிக்கலான நிலைகள், அந்த சிக்கலான நிலைகளை வசப்படுத்திக் கொள்வதால் எவ்வாறு ஒரு பேரழிவு உண்டாகும் என்பதற்கு சான்றாக விளங்கும் கதை இது. சபா பர்வத்தில் 10 உபபர்வங்களில் 9வது உபபர்வமாகிய தியூத பர்வத்தில் இருக்கிறோம். இந்த தியூத பர்வத்தில் 46வது அத்தியாயத்திலிருந்து 73 அத்தியாயம் வரை உள்ளன. இதுல சென்ற வகுப்பு வரை நாம் 46 தொடங்கி, அதற்கு முந்தைய வகுப்பில் 46வது அத்தியாயத்தை தொடங்கி, சென்ற வகுப்பில் 59 அத்தியாயங்கள் வரை முடித்திருந்தோம். 60வது அத்தியாயம் முதல் இந்த வகுப்பில் பார்ப்போம். நடந்த சம்பவங்களை முதலில் பார்ப்போம். பிறகு அதனை பற்றிய விளக்கங்களையும் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்ப்போம். வைஷம்பாயனர் சொல்றார், விளையாட்டு தொடங்கிய போது மன்னன் திருதராஷ்டிரனை தலைமையாக கொண்ட அனைத்து மன்னர்களும் அந்த சபையில் தமக்கென்றே உரித்தான இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரர் ஆகியோர் மகிழ்ச்சியற்ற இதயத்துடன் அமர்ந்திருந்தார்கள். ஜனமேஜயா அங்கே கூடியிருந்த மன்னர்களால் அந்த சபை மிகவும் பிரகாசித்து நற்பேரை அருளும் தேவர்கள் அமர்ந்திருக்கும் தேவலோக சபையை போல் காட்சியளித்தது. யுதிஷ்டிரன் பேசத் தொடங்கினான். துரியோதனா, அழகானதாகவும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் பெரும் மதிப்பு கொண்டதாகவும் சிறந்ததாகவும் விளங்கும் இந்த முத்துச்சரம், இதுவே என்னுடைய பணைய பொருள். இதை பந்தயமாக வைக்க விரும்புகிறேன் என்றான். நீ பந்தயமாக வைக்க விரும்பும் செல்வம் என்ன துரியோதனா என்று கேட்டான் யுதிஷ்டிரன். அதற்கு துரியோதனன் கூறினான், என்னிடம் நிறைய ரத்தினங்கள், பெருஞ்செல்வங்கள் இருக்கின்றன. அதையே நான் பந்தயமாக வைக்கிறேன், நீ வெல் பார்ப்போம் என்றான். வைஷம்பாயனர் சொல்றார், பிறகு பகடையில் பெரும் நிபுணத்துவம் வாய்ந்த சகுனி பகடை பாய்ச்சிகளை உருட்டி வீசினான். யுதிஷ்டிரா, பார், நான் வென்று விட்டேன் என்றான். முத்துமாலை வெல்லப்பட்டது. நியாயமற்ற முறையில், யுதிஷ்டிரர் சொல்றார், நியாயமற்ற முறையில் இந்த பந்தய பொருளை வென்று விட்டாய், இதில் என்ன பெருமை உனக்குன்னு கேட்கிறார் சகுனியை பார்த்து. அடுத்த பந்தயம்னு சகுனி உந்திவிட, வற்றாத தங்கமும் வெள்ளியும் உள்ளன, அதை பந்தயத்தில் வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், நியாயமற்ற முறையில் விளையாடிய சகுனி, பார், நான் அதை வென்று விட்டேன் என்றான். எப்பொழுதும் வெற்றியை தரும் அற்புதமான சக்கரங்களும் கொடிமரங்களும் பூட்டப்பட்ட மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட 1000 தேர்களுக்கு சமமாகவும் சுமக்கப்படுபவரின் இதயத்தை மகிழ்ச்சியில் நிறைப்பதுமான
என்னுடைய இந்த ராஜரதம், என்னுடைய அரச தேரை பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். நியாயமற்ற முறையை கையாண்ட சகுனி, பார் நான் அதை வென்றுவிட்டேன் என்றான். ஆயக்கலைகள் 64 அறிந்து அதில் தேர்ச்சி பெற்ற 1000 பணிப்பெண்கள், அவர்களை பந்தயமாக வைக்கிறேன் என்றான். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, பார் அதை நான் வென்றுவிட்டேன் என்றான். உபசரிப்பில் நிபுணத்துவம் வாய்ந்த 1000 பணியாட்கள், அவர்களை பந்தயமாக வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, பார் நான் வென்றுவிட்டேன் என்றான். அடுத்தது 1000 யானைகளும் அவை ஒவ்வொன்றிற்கும் 8 பெண் யானைகளும் என்று ஒரு யானை கூட்டம் என்னிடம் இருக்கிறது என்றான் யுதிஷ்டிரன். இந்த செல்வத்தை நான் பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றான். வைஷம்பாயனர் சொல்றார், நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி சிரித்து கொண்டே, யுதிஷ்டிரா, பார் நான் அதை வென்றுவிட்டேன் என்றான். அடுத்தது யுதிஷ்டிரர் சொல்றார், என்னிடம் எவ்வளவு யானைகள் உண்டோ அவ்வளவு தேர்கள் இருக்கின்றன. அத்துடன் சேர்த்து ஒரு மாதத்திற்கு 1000 தங்க நாணயங்களை சம்பளமாக பெறும், ஊதியமாக பெறும் அற்புதமான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் எவ்வளவு? மாச சம்பளம் 1000 பொற்காசு. அப்பேற்பட்ட போரில் நிபுணத்துவம் வாய்ந்த போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் அந்த தேரையும் பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றார். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, ஹே ராஜா, பார் நான் வென்றுவிட்டேன் என்றான். யுதிஷ்டிரர் சொல்றார், தித்திரி, கல்மாஷம் என்ற கந்தர்வ வகை குதிரைகள் அர்ஜுனனால் போரில் வீழ்த்தப்பட்ட சித்திரரதன், சைத்திரரத பருவம் ஆதி பருவத்துல சித்திரரதனிடம் இருந்து சித்திரரதன் மகிழ்ச்சியுடன் அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுத்த அந்த குதிரைகள், கந்தர்வ வகை குதிரைகள் என்னிடம் இருக்கின்றன. அதை நான் பந்தயமாக வைக்கிறேன், அவைகளை நான் பந்தயமாக வைக்கிறேன் என்றான். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, பார் நான் வென்றுவிட்டேன் என்றான். சுமைகளை இழுக்க பயன்படும் முதன்மையான உயர் வகை இழுவை விலங்குகள், அவைகள் பூட்டப்பட்ட 10,000 தேர்களும் வாகனங்களும் என்னிடம் உள்ளன. அதனுடன் அற்புதமான 60,000 வீரர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். அந்த செல்வத்தை பந்தயமாக வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, பார் நான் வென்றுவிட்டேன் என்றான். அடுத்தது, என்னிடம் 400 நிதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் பெரும் மதிப்பிலான நகைகள் இருக்கின்றன. அந்த மாதிரி 400 ட்ரெஷர்ஸ், அதை பந்தயமாக வைக்கிறேன் என்றான். நியாயமற்ற வழிமுறையை கையாண்ட சகுனி, யுதிஷ்டிரா, பார் நான் வென்றுவிட்டேன் என்றான். விதுரர் எழுந்துகிறார். ஹே மன்னா, யார்கிட்ட? திருதராஷ்டிரன் கிட்ட. பரத குல வழித்தோன்றலே, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க இல்லையா? அதுக்காக குலத்து பேரை சொல்ற, ஞாபகப்படுத்துறதுக்காக, எப்பேற்பட்ட குலத்தில் வந்தவர் நீர், உம்முடைய சந்ததியினர். ஹே பரத குல வழித்தோன்றலே திருதராஷ்டிரா, நோய்வாய்ப்பட்டு தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு உமக்கு மருந்தை போன்று இருக்கும் என்னுடைய இந்த வார்த்தைகள் ஏற்பில்லை என்றாலும் கூட
நான் சொல்வதை கவனமாக கேள். எப்பொழுது தீய எண்ணம் கொண்ட இந்த துரியோதனன் அவன் பிறந்த உடனேயே குள்ள நரியை போல் ஊளையிட்டானோ, அப்போதே பாரத குலத்தின் அழிவுக்காக இவன் இந்த துரியோதனன் விதிக்கப்பட்டிருக்கிறான் என்று அனைவராலும் அறியப்பட்டது. ஏ மன்னா திருதராஷ்டிரரே, உங்கள் அனைவரின் மரணத்திற்கும் இவனே காரணமாவான் என்பதை அறிந்து கொள்வீராக. துரியோதனன் என்ற வடிவத்தில் உமது வீட்டில் ஒரு குள்ள நரி வாழ்ந்து வருகிறது. உமது மடமையின் காரணமாக நீர் அதை அறியவில்லை. நான் சொல்ல போகும் சுக்கிரனின் வார்த்தைகளை கேளுங்கள். தேனை சேகரிப்போர் தாங்கள் தேடியது கிடைத்ததும் தாங்கள் கீழே விழப்போவதை கவனிப்பதில்லை. எங்கேயோ மரத்து மேல போய் தேன் எடுக்கிறா, எவ்வளவு தூரம் தேனுக்காக மேல ஏறினாங்கிறத கவனிக்கிறது இல்லை. அபாயகரமான உயரங்களை ஏறி தாங்கள் தேடும் பொருளிலேயே தங்களினுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் கொண்டு அவர்கள் கீழே விழுந்து அழிவையே சந்திக்கிறார்கள். இந்த துரியோதனன் பகடையாட்ட வெறியில் அந்த தேன் சேகரிப்போர் போல விளைவுகளை கருதாமல் தான் தேடுவதை அடைவதிலேயே நோக்கமாக இருக்கிறான். பெரும் போர் வீரர்களான பாண்டவர்களை தன்னுடைய எதிரியாக கொண்டு தன் முன்னிருக்கும் தன்னுடைய வீழ்ச்சியை காணாமல் இருக்கிறான். போஜர்கள் தங்களுடைய குடிமக்களின் நன்மைக்காக தங்கள் குலத்துக்கு பொருந்தாத தகுதியற்ற மகனாக இருந்த அசமஞ்சன் என்ற ஒருவனை கைவிட்டனர் என்பதை நீங்கள் அறிவீர்களே மன்னா. அந்தகர்களும் யாதவர்களும் போஜர்களும் ஒன்று கூடி கம்சனை கைவிட்டார்கள். அதே கம்சன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டதால் அந்த குலத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் 1000 வருடங்களுக்கு மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். எனவே மன்னா, துவம் நியுக்தஹ சவ்யசாச்சி நிக்ருண்ணாது சுயோதனம். யாரு சொல்றார்? விதுரர் சொல்றார். இது துவம் நியுக்தஹ சவ்யசாச்சி நிக்ருண்ணாது சுயோதனம். உமது கட்டளையின் பேரில் அர்ஜுனன் இந்த துரியோதனனை கைது செய்யட்டும். இந்த பாபி கைது செய்யப்பட்டால் குருக்கள் தங்களுடைய காலங்களை மகிழ்ச்சியாக கழிப்பார்கள். ஏ ராஜன், ஒரு காக்கையை கொடுத்து அதற்கு மாறாக பாண்டவர்கள் என்ற இந்த மயில்களை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு குள்ளநரியை கொடுத்து அதற்கு மாறாக பாண்டவர்கள் என்ற இந்த புலிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். துன்பத்தில் மூழ்கி விடாதீர்கள். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் வேரியேஷனோட 2வது தடவை வருது மகாபாரதத்துல. முதல் தடவை துரியோதனன் பிறந்த போது விதுரர் சொன்னது. த்யஜேத் குலார்த்தே புருஷம் கிராமஸ்யார்த்தே குலம் த்யஜேத் கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவீம் த்யஜேத். அதாவது ஒரு குடும்பத்துக்காக ஒருவனை தியாகம் செய்யலாம், ஒரு கிராமத்திற்காக ஒரு குடும்பத்தையே தியாகம் செய்யலாம், ஒரு மாநிலத்திற்காக ஒரு கிராமத்தை தியாகம் செய்யலாம், ஆத்ம ஞானத்திற்காக இந்த உலகத்தையே தியாகம் செய்யலாம். இதை சொல்வது சுக்கிரன். யாரு? சுக்கிராச்சாரியார். ஜம்பன் என்ற அசுரன் பிறந்தபோது அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியார் அசுரர்களிடம் அவனை கைவிடுமாறு தூண்டினார், குலத்தின் நன்மைக்காக. ஒரு மன்னன் என்ன செய்தானாம்? தங்கம் கக்கிய சில காட்டு பறவைகளை தனது வசிப்பிடத்திற்கு எடுத்து சென்றானாம். பிறகு தங்கத்தினால் சபலப்பட்டு குருடாகிய தங்கத்திற்காக அந்த ஆசை மிகுந்ததனால் அந்த பறவைகளை கொன்று விட்டானாம். தனது தற்கால மற்றும் எதிர்கால லாபங்களை அந்த மன்னன் அழித்து விட்டான். அந்த மன்னனை போல்
லாபத்தில் விருப்பம் கொண்டு இந்த பாண்டவர்களை தண்டிக்காதீர்கள். தான் தினமும் பாசத்துடன் வளர்க்கும் தன் தோட்டத்திலிருந்து பூ பறிக்கும் பூ வியாபாரி போல தினம் தினம் இந்த பாண்டவர்களிடம் இருந்து நீங்கள் பூக்களை பறிக்கலாம். அனைத்தையும் கரித்துண்டாக்கிவிடும் அக்னியை போல அவர்களை வேருடன் எரித்து விடாதீர்கள். உமது மகனுடனும் உங்கள் துருப்புகளுடனும் யமலோகத்திற்கு செல்வீர்கள். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மன்னா. சூதாட்டமே வேற்றுமையின் வேறு. அதனுடைய விளைவுகள் பயங்கரமானது. பிரதீபன் மற்றும் சாந்தனுவினுடைய சந்ததியினர்கள் தங்கள் துருப்புக்களுடனும் பாஹ்லீகர்களின் தங்கள் கூட்டாளிகளுடனும், பாஹ்லீகர் யாரு ஞாபகம் இருக்கா? சாந்தனுவோட பிரதர். ஸோ ஆல் த குருவன்ஷீஸை பத்தி சொல்றார் அந்த லைனேஜ சொல்லி. பாஹ்லீகர்களான தங்கள் கூட்டாளிகளுடனும் இந்த துரியோதனனின் பாவங்களுக்காக அவர்கள் அனைவரும் அழிவையே சந்திக்கப் போகிறார்கள். துரியோதனனின் இந்த போதை இந்த நாட்டை விட்டு செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் விரட்டிவிடும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி கற்றவனாக இருந்தும் பின்வருவதை விளைவை கருதாமல் இன்னொரு மனிதனின் இதயத்தை தொடர்ந்து செல்லும் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்றால், சிறுவனால் வழிநடத்தப்பட்ட படகில் கடலில் சஞ்சரித்து மூழ்கி போகும் துயரத்தில் அவன் ஆட்கொள்ளப்படுவான். துரியோதனன் பாண்டுவின் மகன்களுடன் சூதாடுகிறான். நீங்களே அவன் வெல்கிறான் என்று பேரானந்தத்தில் இருக்கிறீர்கள். இந்த வெற்றி போரை உண்டாக்கும் வெற்றி. இதன் முடிவு மனிதர்களின் அழிவே ஆகும் மன்னா. உங்களால் தான் நன்கு திட்டமிடப்பட்டது இந்த விளையாட்டு. கொடிய முடிவுகளை கொடுக்கும் உங்களுடைய இந்த திட்டம். உங்கள் இந்த ஆலோசனை பெரும் துயரையே கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு. சபையில் இருக்கும் கௌரவர்களே கேளுங்கள். விவேகத்துடன் கூடிய இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த பாவியை தொடர்ந்து சென்று, யாரு? துரியோதனனை தொடர்ந்து சென்று சுடர்விட்டெறியும் நெருப்புக்குள் நுழைகிறீர்கள். இந்த பாண்டவர்கள் எப்பொழுது கோபத்தில் ஆட்படுவார்களோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு புகலிடமாக இருப்பவன் எவன்? யாருமே கிடையாதே. யாருகிட்ட போவேண்டீங்க? ஹே ராஜா, நீங்களே ஒரு செல்வ சுரங்கம். உங்ககிட்ட இல்லாத செல்வமா? இந்த சூதாட்டத்தில் கிடைக்கும் செல்வங்களை போல் நீங்கள் விரும்பினால் செல்வங்களை தார்மீகமாகவே உங்களால் அடைய முடியும். இருந்தும் பாண்டவர்களை வெல்ல எண்ணுவதால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? பாண்டவர்களையே நீங்கள் செல்வமாக அடைந்தால் இந்த செல்வம் எல்லா செல்வங்களையும் விட பெரிய செல்வமாக இருக்குமே. நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் எதை பற்றி? இவ்விளையாட்டில் சகுனிக்கு இருக்கும் நிபுணத்துவத்தை நாம் எல்லோருமே அறிவோம். சூதாடுவதில் கொடிய வழிகளை அறிந்தவன் இந்த சகுனி. தயவு செய்து மன்னா, இந்த சகுனி எங்கிருந்து வந்தானோ அவன் அங்கேயே செல்லட்டுமே. அவனுடைய காந்தார தேசத்திற்கே செல்லட்டுமே. இங்கே ஏன் அவனை வைத்திருக்க வேண்டும்? ஹே பரத குல அரசரே, பாண்டுவின் மகன்களுடன் தயவு செய்து போரிடாதீர்கள், அழிவையே சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி விதுரர் முடிச்ச உடனே துரியோதனன் சொல்ல ஆரம்பிக்கிறான். விதுரரே, நீர் எப்போதும் நமது எதிரிகளின் புகழையும் பெருமையையுமே பாடிக்கொண்டிருப்பீர்கள், எங்களை தாழ்த்தியுமே பேசிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களாகிய இந்த பாண்டவர்களினுடைய வெற்றியும் உங்களுக்கு நெருக்கம் இல்லாத எங்களுடைய தோல்வியுமே உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. உமது பேச்சிலும் இதயத்திலும் எங்கள் மீது பகைமையையே நீங்கள் காட்டி வருகிறீர்கள்.
பாம்பை போன்ற உம்மை எங்கள் மடியில் வைத்து பேணி வளர்த்திருக்கிறோம். வளர்ப்பவர்களுக்கு தீமையை விரும்பும் பூனையை போன்றவர்கள் நீங்கள். இதை விட கொடும் பாவம் ஏதுமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த பாவத்திற்கு நீங்கள் எப்படி அஞ்சாமல் இருக்கிறீர்கள்? எங்கள் எதிரிகளை வீழ்த்தி நாங்கள் பெரும் நன்மையை அடைந்துள்ளோம். இப்படி பேசுறான் பாருங்க. நீங்கள் எப்பொழுதும் எதிரியுடன் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்வதையே சொல்கிறீர்கள். ஒட்டுண்ணின்னா என்ன தெரியுமோ? பாராசைட்டுன்னு அர்த்தம். நீங்கள் விரும்பியதை எல்லாம் சொல்லி எங்களை அவமதிக்காதீர்கள். உங்கள் மனதை நாங்கள் அறிவோம். பெரியோர்களின் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரியோர்களின் பாதங்களுக்கு அருகே அமர்ந்து கொண்டு, யாருக்கு சொல்றா? துரியோதனன் விதுரரை பார்த்து சொல்றான். பெரியோர்களின் பாதங்களுக்கு அருகே அமர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் காரியத்தில் கூப்பிடாமலேயே தலையிடாதீர்கள். நாங்கள் ஒன்றும் உங்களை எங்கள் தலைவராக கருதவில்லை. எங்களுடைய தலைவராக நீங்கள் உம்மை நினைத்துக் கொள்ளாதீர்கள். எங்களுக்கு எது நன்மை என்று நாங்கள் ஒன்றும் உங்களிடம் வந்து கேட்கவில்லை. எதிரியின் நண்பனுக்கோ தீய மனமுடைய ஒருவனுக்கோ அடைக்கலம் கொடுக்க கூடாது. விதுரரே, நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நீங்கள் செல்லலாம். கற்பற்ற மனைவி அவளை எத்தனை நன்றாக நடத்தினாலும் அவள் தனது கணவனை கைவிடத்தான் செய்வாள். அதுபோல்தான் நீங்களும். விதுரர் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றார், ஹே ஏகாதிபதி ராஜா திருதராஷ்டிரா, தனக்கு அறிவுறுத்தியதால் தனது தொண்டர்களை கைவிடும் மனிதர்களின் நடத்தையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சாட்சி போல மௌனமாக இருந்து கொண்டு எங்களுக்கு உண்மையை சொல்லிவிட்டீர்கள். இவரே துரியோதனா அறிவாற்றலில் முதிர்ச்சியுடையவர்களாக உன்னை நீ கருதி கொள்கிறாய். தீய இதயம் கொண்டவனே துரியோதனா, என்னை சிறுபிள்ளையாக கருதி கொண்டு நீ பேசுகிறாய். நற்குலத்தில் பிறந்த ஒருவன் கற்பற்ற மனைவி போல, நற்குலத்தில் பிறந்த ஒருவனுடைய கற்பற்ற மனைவி தீய இதயம் கொண்ட மனிதனை எப்படி நேர்வழிக்கு கொண்டு வரவே முடியாதோ அதே போலதான் உன்னை நேர்வழிக்கு கொண்டு வரவே முடியாது. இளம் வயது ஒரு மங்கையின் 60 வயது கணவனுக்கு எப்படி அறிவுரைகள் சொல்வது? அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இளம் வயது பெண்ணை அவனால் 60 வயது உடையவன் மணப்பானோ? அப்படி இருப்பவனுக்கு என்ன அறிவுரைகள் சொல்ல முடியும்? எந்த அறிவுரையுமே ஏற்புடையதாக இருக்காதோ அதே போல்தான் இந்த இளவரசர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிவுரைகள் நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்காது. ஹே ராஜா, இதற்கு பிறகு உங்களுக்கு நன்மை தீமை குறித்து உங்களுக்கு ஏற்புடைய சொற்களை கேட்க நீங்கள் விரும்பினால் பெண்களிடமும் முட்டாள்களிடமும் முடவர்களிடமும் இது போன்ற விளக்கங்களுக்கு பொருந்தும் மனிதர்களிடமும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா நல்ல விஷயமும் சொல்லியாச்சு. அப்படியும் நீங்க கேட்கலைன்னா இனிமே நீங்க யார் பேச்ச கேட்பேன்? இங்க பெண்கள் அப்படின்னு சொன்னா அப்ப பெண்கள் எல்லாமே முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸ்திரீ தன்மை உடையவர்கள், எமோஷனல் மைண்ட் இருக்கிறவா. ஒரு எமோஷன் ஏற்பட்டானா பேலன்ஸ்டா ஆப்ஜெக்டிவா திங்க் பண்ண முடியாதவா. அவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அந்த இம்பேலன்ஸ் இருக்கிற, அந்த பயஸ் இருக்கிற மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக பேசுவது போல் இருந்தால் அவர்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்பில்லாத மருந்து போல இருக்கும் வார்த்தைகளை கேட்பவர்களும் பேசுபவர்களும் மிக அரிது. மன்னன் ஏற்பாரா ஏற்க மாட்டாரா என்பதை கருத்தில் கொள்ளாமல் மருந்து போன்ற அறம் சார்ந்த கருத்தை சொல்பவனே ஒரு மன்னனின் உண்மையான கூட்டாளி. அப்படித்தான் உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மன்னா, அடக்கம் என்ற மருந்தை பருகுங்கள்.
உமது புகழை மீட்டெடுங்கள். நான் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் மகன்களுக்கும் செல்வங்களையும் புகழையும் மட்டுமே விரும்புகிறேன். உம்மை வணங்குகிறேன் மன்னா. உடனே சகுனி பேச ஆரம்பிச்சான். யுதிஷ்டிரா, பாண்டவர்களின் செல்வத்தை நிறையாக இழந்து விட்டாய். இன்னும் எங்களிடம் நீ தோற்காத ஏதேனும் செல்வம் என்று உன்னிடம் இருந்தால் அதை எனக்கு சொல்லே. இதுக்கப்புறமும் ஏதாவது செல்வம் வச்சுட்டு இருக்கியா நீ? அத பணயமா வையுங்கிற. உன்னிடம் சொல்லப்படாத செல்வம் என்று என்னிடம் லட்சம் லட்சம் கோடியாக இருக்கிறது. நீ அவை அனைத்தையும் கேட்கிறாய். This episode of Mahabharatam is one of the most psychologically complex episode. Such a complex moment இது. அதாவது யுதிஷ்டிரனுக்கு கிளியரா தெரியும் இந்த கேம் வாஸ் ஸ்கீம்டு, பிளான்ட் அகேன்ஸ்ட் ஹிம். அண்ட் இது போக போக சகுனியினுடைய அந்த அதர்மமான சூழ்ச்சியான அந்த கபட்டமான விளையாட்டினால் யுதிஷ்டிரனை அழிப்பதற்காகவே, யுதிஷ்டிரனை பாண்டவர்களை மொத்தமாக காலி பண்றதுக்காகவே தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு. The big question here is, அப்போ இது தெரிஞ்சும் ஏன் யுதிஷ்டிரர் இதை நிறுத்தல? Why he did not stop this? ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல நமக்கு செய்ய வேண்டியதையே செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறச்சேயே, என்னோட டியூட்டியாக ஒரு விஷயம் இருக்கிறச்சே, ஸ்வதர்மமாக ஒரு விஷயம் இருக்கிறச்சே, அதுல ஏதோ சாய்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எனக்கு வேணும்னா செய்வேன், வேணாம்னா செய்ய மாட்டேன் அப்படி. அப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கிற இந்த காலத்தில் அந்த காலத்துல இருந்த மக்களினுடைய மைண்ட் செட்டை புரிய வைக்கிறதும் கஷ்டம். அப்படி வாழ்ந்தவர்கள் கூட விழ முடியும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதும் கஷ்டம். அதாவது யுதிஷ்டிரன் இப்படி நடந்து கொண்டதன் முதல் காரணம் தர்மம், தி ஒபீடியன்ஸ் டு இன்விடேஷன். அதாவது ஒரு க்ஷத்ரியனாக இருப்பவன் இந்த ராயல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அந்த காலத்துல இருந்த ராயல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்னன்னா, தியூதம் ஆடுவதற்கு, பகடை ஆடுவதற்கு ஃபார்மலா அழைக்கப்பட்டான் என்றால், அதுவும் முக்கியமாக பெரியோர்களால் அழைக்கப்பட்டான் என்றால் வரமாட்டேன், பண்ண மாட்டேன், விளையாட மாட்டேன், போதும் நிறுத்துவேன்னு சொல்லக்கூடாது. இட் வாஸ் கன்சிடர்ட் இம்ப்ராப்பர் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். பாதியிலே எழுந்து போனான். நடக்கிறது ராஜா முன்னாடி நடக்கிறது. அதனால இதை அரேஞ்ச் பண்ணது யாரு? துரியோதனன் அரேஞ்ச் பண்ணான் இந்த விளையாட்டை. இதை அப்ரூவ் பண்ணது யாரு? சாங்ஷன் பண்ணது யாரு? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் தான் இதை சாங்ஷன் பண்ணது. அதனால யுதிஷ்டிரன் இந்த க்ஷத்ரிய தர்மத்தினால் கட்டுப்படப்பட்டான். அதனால் இதை அவன் ஆக்செப்ட் பண்ணி அதை தொடர்ந்து விளையாட வேண்டிய ஒரு தர்மத்திற்கு, தர்ம சங்கடத்திற்கு அவன் உட்பட்டான். ஏன்னா எழுந்து போக முடியாது, போதும் விளையாடு. நீங்க சொன்ன சாம்பிளுக்கு விளையாடியாச்சு, நட்பாக பகடையாட வேண்டும் என்று தானே சொன்னீர்கள். நட்புடன் ஆடியாச்சு, ஒண்டர்ஃபுல், ஷேக் ஹேண்ட்ஸ், கிளம்புறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த காலத்துல ஏன் போறேன்னு எழுந்து கேட்டானா, ஏன் என்னோட பேசலன்னு கேட்டாலே நம்ம பெரியவா கிட்ட மரியாதையா பதில் சொல்ல மாட்டோமே இல்லையா? அப்படி இருக்கிறவா கிட்ட இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, யுதிஷ்டிரன் எடுத்துட்ட தபஸ் என்ன தபஸ்? நான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன், ஏன்னா என் பொருட்டு க்ஷத்ரியர்கள் அழிவார்கள் என்று வியாசர் சொல்லி இருக்கிறார் என்றால் நான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன். நான் அழிச்சு போறேன், ஆனா என்னால ஒரு குலமே அழியக்கூடாது. இது ரொம்ப உத்தமமான விரதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ரெண்டாவது ஒரு காரணம் இருக்கு. though that is not the major reason, that was also adding to the fuel. என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு தியூத்தம் ஆடுறதுல அப்படிங்கிறது மகாபாரதத்திலேயே சொல்லப்படுறது.
ஒரு நோன் வீக்னஸ் இருக்கு, ஆனா அது எப்படி ஆடணும்லாம் தெரியாது. அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு யுதிஷ்டிரனுக்கு. சகுனி என்ன பண்ணா, அவனோட அந்த வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீக்னஸ் இருக்கும். எவன் ஒருவன் சூது புத்தி கொண்டவனோ அவன் அந்த வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சிப்பான். அந்த முறையில தான் சகுனி யுதிஷ்டிரரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, அண்ட் யுதிஷ்டிரர் வாஸ் drawn into it. அண்ட் இந்த பகடை என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு என்றால், அதுக்கு வெளியில இருக்கிறவா ரொம்ப கிளியரா இருப்பா விவேகத்தோட. இந்த ரேஸ் ஆடுறவெல்லாம் பார்த்துருக்கேன், அதுக்கு வெளியில இருக்கிறவா ப்ராப்ளமே இருக்காது. எதுக்கு அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பா. ஆனா அந்த விளையாட்டில் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த விளையாட்டினுடைய மயக்கத்தினால் they will not be able to act rationally. இது அந்த விளையாட்டிலேயே இருக்கிற ஒரு மாயை. அதனால இந்த சைக்கலாஜிக்கல் புல் இருக்குல்ல, அந்த விளையாட்டுக்கே உரித்தான அந்த சைக்கலாஜிக்கல் புல்லுல யுதிஷ்டிரன் மாட்டிக்கொண்டான். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இதுதான் மெயின் ஃபேக்டர் இல்ல, ஆனா இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்.